பிஸ்கெட் நோ. பிஸ்கெட்டை பற்றி நீங்கள் ஆனால் யோசிச்சு பார்க்கணும். எல்லாமே வந்து நம்ம மற்றவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நம்ம சொல்கிறத விட நம்ம ஏமாறுறோம்னு நினைக்கணும். நம்ம ஏமாறுறோம்னு நினச்சாதான் நம்ம என்னன்னு பார்ப்போம். அவங்க ஏமாத்துறாங்கன்னா ஏமாத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். எப்போ நம்ம அந்த பழியை நம்ம மேலே எடுத்துக்கிறோமோ, நான் ஏமாறுறேன், ஏன் ஏமாந்தேன்னா செக் பண்ணணும். பிஸ்கெட்டில் என்னென்ன இருக்குது வரிசையாக பாருங்கள். இன்றைக்கி போய் அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணுங்கள். ஒரு பூதக்கண்ணாடி வச்சு பாருங்கள், இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து ஃபுல்லாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்னலாம் கெமிக்கல் இருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஊரில் இருக்கிற அத்தனை கெமிக்கலும் அதில் இருக்கும். ஒரு பிஸ்கெட்டுக்கு ரொம்ப நல்ல பிஸ்கெட்னு பேர் சொல்ல விரும்பலை, அதனால சொல்கிறேன். அந்த பிஸ்கெட் கம்பெனியில் வேலை பார்க்குறவர் வந்திருந்தார். அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அவர் சொன்னார் என்கிட்ட, மேடம் நான் வேலை பார்க்குறேன் இந்த கம்பெனியில், ஆனாலும் ரொம்ப நல்ல பிஸ்கெட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க, ஊரில் எல்லா கெமிக்கலும் இதில் போடுறோம், தயவுசெய்து இது மட்டும் யாரும் சாப்பிட வேணாம் அப்படின்னு அவர் எங்ககிட்டே சொல்லிட்டு போகிறார். ஓகேயா? ஸோ நம்மளும் யோசிக்கணும். 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் தரானே, அதில் பால் ஊற்ற முடியுமா அவனால்? பால் இத்தனை சர்க்கரை அதில் போடணும் கட்டாயமா, இல்லைன்னா இனிப்பாக இருக்காது. அதில் அத்தனை கலரு, அதுக்கு டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, அப்புறம் அந்த பல பேக்கெட்டு, அது தயாரிக்கிற இடத்துலேருந்து இங்கே வரணுமே, அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கடையில் வச்சு விற்கிறதுக்கு அவனுக்கு லாபம் வேணும். இவ்வளவையும் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்குள்ளே ஒரு பிஸ்கெட்டு, அதுக்குள்ளே கட்டாயமாக ஒரு 5-6 பிஸ்கெட் இருக்குல்ல, அப்போ எப்படி கட்டுப்படி ஆகும்? அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும்? தேவையான பொருள் எதுவுமே இருக்காது, சர்க்கரையை தவிர எதுவுமே அதில் இருக்காது. ஸோ அனலைஸ். பிஸ்கெட்ஸ் நாட் அ குட் ஃபுட் அட் ஆல். எப்போ பிஸ்கெட்டுனா வேறு வழி இல்லை, எமர்ஜென்சி, ட்ராவல் பண்ணுறேன், இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் ட்ரெயினில், இப்போ நிறைய கேள்விப்படுறோம்ல, புயலில் மாட்டிக்கிட்டாங்க, தண்ணியில் மாட்டிக்கிட்டாங்க, அப்படி மாட்டிக்கிட்டோன்னா பிஸ்கெட் சாப்பிட்லாம், வேறு வழி இல்லை, அவசரத்துக்கு ஜீவிக்கிறதுக்கு. பட் நார்மலாக நம்ம இருக்கும் பொழுது நோ பிஸ்கெட். ஓகேயா? பேக்கிங் சோடா, அது ஒரு வில்லன். பேக்கிங் சோடா யாருக்குன்னா சாப்பிட்றவங்களுக்கு, செய்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டு. ஏன்னா அதை போட்டால் தான் சூப்பராக வரும். பன்னெல்லாம் சும்மா குப்புன்னு வரும். பிரெடெல்லாம் கேக்கெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். அவ்வளோ பேக்கிங் சோடா போடணும் அதில். அவங்களுக்கு ஃப்ரெண்டு, culinary பீப்புளுக்கு, பேக்கிங் பீப்புளுக்கு ஃப்ரெண்டு. நம்ம சாப்பிட்றோன்னா நமக்கு அது வில்லன். அது நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். முக்கியமாக டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையே ஃபுல்லாக அப்படியே ஒரு மந்த நிலைக்கு கொண்டு போயிடும். பசியே எடுக்காது. நீங்கள் 2 பிஸ்கெட் பாலில் குழந்தை 2-3 மணி நேரத்துக்கு சாப்பிடாது. எதனாலன்னா அந்த பேக்கிங் சோடா. பசியே எடுக்காது. என் பிள்ளை பசியே எடுக்க மாட்டேது, சாப்பிடவே மாட்டேது. முதல்ல தான் 2 பிஸ்கெட் கொடுத்துட்றோமே, அப்புறம் எங்கே பசி எடுக்க போகுது? பேக்கிங் சோடா போட்ட எந்த ஐட்டமும் எல்லாம் ஒன்று தான், அது நீங்கள் எந்த பேர் வச்சாலும் ஒன்று தான். அது பர்த்டே கேக்காக இருக்கட்டும், அது என்னவா இருக்கட்டும், பேக்கிங் சோடா போட்ட எல்லா ஐட்டம். அதில் ரொம்ப லிட்டில், ரொம்ப மனசாட்சி இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கேக் பண்ணும்போது கொஞ்சமாக, ஏன்னா அது போட்டால் தான் வரும், பேக் ஆகும், அப்போ தான் அதுக்கு பேரே பேக்கிங் சோடா. ஸோ கொஞ்சமாக போட்டு செய்வாங்க குழந்தைங்களுக்கு செய்கிறவங்க. அப்படி அதில் கெமிக்கல்ஸ், அதில் கலரு, அதுக்கு மேலே வேறு அந்த பொம்மை, இந்த பொம்மை, மிக்கி மவுஸ் பொம்மை, இந்த பொம்மையெல்லாம் போட்டு வேறு இல்லை கெமிக்கல் ஆட் பண்ணி, இன்னும் கெமிக்கல் கலரு. இந்த கேக்கு மாதிரி ஒரு பாய்சன் எதுவுமே கிடையாது. அது செய்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. சாப்பிட்லாம், அளவாக சாப்பிட்ணும். ப்ளஸ் ரொம்ப கெமிக்கல்ஸ் அதில் கலரிங் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் ப்ரௌன் பிரெட் ஓகேயா? ப்ளஸ் சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு சுத்தமாக ஒத்துக்காது. நீங்கள் பிரெட்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு எதுவும் பண்ணலை, நார்மலாக பசிக்குது, நல்லா சாப்பிட்றீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சாப்பிட்ட பிறகு பாருங்கள் 2 to 3 hours சுத்தமாக பசி இருக்காது. இது நல்ல உணவு, 2 மணி நேரம் எனக்கு பசி இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக அது நல்லது பண்ணல, கெட்டது பண்ணதுன்னு அர்த்தம். காலையில் நல்ல பசி இருக்கும்போது நல்ல இட்லி, தோசை, பிள்ளைங்க தோசை தான் சாப்பிடும், தோசை இல்லைன்னா அதுங்களுக்கு பிடிச்சது எதையாச்சும் ஒன்று வீட்டில் தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். வேறு வழி இல்லை, யாரும் இல்லை, ஏதோ ஒன்று சாப்பிட்ணும், அன்றைக்கி ஓகே சாண்ட்விச், அதுவும் ப்ரௌன் பிரெட்டில் கொடுத்து பழக்குங்க. ஓகேயா? ஸோ அதனால் இது உணவு செலெக்ஷன் ஆஃப் ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அஃப்கோர்ஸ் அவசரத்துக்கு உணவுகள், தயாரிக்கப்பட்ட உணவுகள் சாப்பிட்லாம், இன்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்லாம், நம்ம வயிறு சமாளிக்கும். கிட்னியும் சரி, லிவரும் சரி, எல்லாமே தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். எவ்வளோ நம்ம கெமிக்கலை உள்ளே போட்டாலும் அதை க்ளீன் பண்ணிவிடும் ஒரு கட்டம் வரைக்கும். எப்படின்னா இப்போ 5 நாளைக்கு நல்ல உணவு நான் சாப்பிட்றேன், ஒரு நாள் நான் போயிட்டு ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒரு உணவு சாப்பிட்றேன், கெமிக்கல் கலந்த உணவுன்னா என் உடம்பு சமாளிச்சிடும். ஆனால் நான் 5 நாளும் அதுக்கு கெமிக்கலை போட்டுட்டு ஒரே ஒரு நாள், ஐயோ அம்மா பிடிச்சி திட்டுறாங்களே இன்னைக்கு, வேற வழி இல்லாமல் இன்னைக்கு மாட்டிக்கிட்டமே இட்லி சாப்பிட்ற ஆட்களுக்கு அப்போ வேணால் தெரியாது. பட் வெரி சூன் தே வில் ஹாவ் ஆல் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ். ஜீரணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் தான் எடுக்கிற மாதிரி ஆகிடும். இது உங்கள் நலம் கருதி